சிக்கனை வெட்டி போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெயை ஊற்றி முடிச்சோம்னா சிக்கனை போடணும். சிக்கனை போட்டு அந்த எண்ணெயிலே வேக வைக்கணும். வேக வச்சு முடிச்சோம்னா மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வேக விடணும். வேக விட்டுட்டு அடுத்தது என்ன போடணுங்கிறத பாருங்கள். திரும்ப சட்டி ஆன் பண்ணிட்டு இதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். திரும்பவும் எண்ணெய் காஞ்சோன்னா பட்டை, கசகசா, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்குவோம். அடுத்தது தேவையானது வெங்காயம் போடுவோம். நல்லா செவர அளவுக்கு இதை வதக்கணும். நல்லா சுருண்டு வரணும். திரும்ப பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா உடனே போட்டோம்னா ஆயிடும். அது போட்டோம்னா அந்த வாசனை அவங்க டேஸ்ட்டும் நிறைய கொடுக்கும். எல்லாம் ஒரு மாதிரி செய்வாங்க. நாங்கள்லாம் செய்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. எப்படி செஞ்சால் அதை நல்லா சாப்பிடுவாங்க. அது சாப்பிடணும். நல்லா சுருண்டு வந்தோம்னா தக்காளியை போடணும். இந்த வெட்டி வச்ச தக்காளியை போடணும். போட்டு நல்லா கடாயில் சுத்தமாக போடணும். நான் போட்டது ஆயில் கிடையாது. இதுமாதிரி சுத்தமான நல்லெண்ணெயில் குழம்பு வைக்கணும். சிக்கன் குழம்பு சுத்தமான நல்லெண்ணெயில் வைக்கும் போது மனமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்க விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. அதோடய சேர்த்து நமக்கு தேவையான மரவள்ளி கிழங்கு போட்டு செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு சுவை அதிகமாக இருக்கும். மரவள்ளி கிழங்குங்கிறது எல்லாத்துக்குமே ஊட்டச்சத்து. கிழங்கு மாவு சாப்பிடணும். அதை இதேமாரி எண்ணெயோட நல்லெண்ணெயில் வதக்கி வெங்காயம், ஆனியன் எல்லாத்தையும் செய்யும் போது அது சுவையாகவும் இருக்கும், மனமாகவும் இருக்கும். மக்கள் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. பசங்கள் குடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்லா வேகணும். மிளகாத்தூள், சிக்கன் தூள், பெப்பர் பொடி இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குவோம். இது நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா கொட்டி கலந்துக்குவோம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சீரகம், பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் லைட்டாக இதெல்லாம் போட்டோம்னா மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள். அதுக்கு தேவையான அளவுக்கு அரை கிலோ கறி சிக்கன்னா இது 1/4 லிட்டர் கூட இருக்கும். 1/4 லிட்டரில் 2 சொம்பு தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு இதுமாரி கிளக்கி விட்டுருணும்.
வதக்கி விட்டுட்டு இப்போ என்ன செய்யணும்னா ஒரு பிளேட்டை போட்டு மூடி வைக்கணும். கோழி வந்துக்கிட்டு இருக்கு, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு உடனே போட முடியாது, அப்படி போடணும். இது நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ வேக வச்ச சிக்கன், இந்த சிக்கனை இப்போ இதில் போடணும். இந்த சிக்கனை போடும்போது ரொம்ப வேக வேணாம், லைட்டாக வெந்தால் உடனே இறக்கிடலாம். இதெல்லாம் எடுத்து வேக வச்சுருவோம். வேக வச்சோன்னா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லா வெந்து இருக்கும். பூ போட இப்போ சிக்கனை போட்டாச்சு. திரும்ப இதை மூடி வச்சிடணும், ஒரு கொதி வரும். வாங்க, 2 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பு எப்படி இருக்கும், அருமையாக நல்லா கொதிக்குது. இப்போ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கொதிச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இதேமாரி நீங்களும் வச்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு சரியான முறை டீட்டெயில் நல்லா சொல்லுங்கள். இன்னும் அடுத்த ஒரு சமையலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.